மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று ரிலீஸ் ஆன வீக் 20க்கான வந்து டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ விஜய் டிவியுடைய அர்பன் அண்ட் அர்பன் பிளஸ் ரூல். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த முறை நடந்திருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அர்பன் ரேட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே லாஸ்ட் வீக் ரேட்டிங். ஸோ இந்த வீக் ரேட்டிங்ஸ் தான் வந்து அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கிறது. ஸோ தொடர்ந்து முதல் இடத்துல சிறகடி காசு இருக்காங்க. இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் வந்து 9.5. செகண்ட் பொசிஷன்ல பாகியலட்சுமி சீரியல் இருக்காங்க. இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 8.8. தேர்ட் பொசிஷன்ல பாண்டியன் ஷோ சீசன் 2 ஸோ 7.4 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபோர்த் பொசிஷன்ல சின்ன மருமகள் சீரியல் 6.8 ratings. Fifth position la Aha Kalyanam serial 5.8 ratings. Sixth position la Mahanadi serial 5.2. Seventh position la Nee Naan Kadal 3.7. Eighth position la Veetukku Veedu Vaasapadi serial 3.6. Ninth position la Saktivel serial 3.5. 10th position la Muttalagu serial 2.8. 11th position la Challamma serial 2.8. 12th position la Thangamagal serial 2.7. 13th position la Ponni serial 2.7. 14th position la அதாவது லாஸ்ட் பொசிஷன்ல மோதலும் காதலும் சீரியல் 2.1. ஸோ இது எல்லாமே அர்பன் ரேட்டிங்ஸ் தான். ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து முதல் இடத்துல அர்பன் பிளஸ் ரூரல்லையுமே சிறகடி காசி சீரியல் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங்ஸ் 8.14. செகண்ட் பொசிஷன்ல பாகியலட்சுமி சீரியல் 7.45. தேர்ட் பொசிஷன்ல பாண்டியன் ஸ்டோ சீசன் 2 6.27. ஃபோர்த் பொசிஷன்ல சின்ன மருமகள் சீரியல் 5.70. ஃபிஃப்த் பொசிஷன்ல ஆஹா கல்யாணம் சீரியல் 5.34. சிக்ஸ்த் பொசிஷன்ல மகாநதி சீரியல் 4.83. செவன்த் பொசிஷன்ல வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 3.16. எய்த் பொசிஷன்ல சக்திவேல் சீரியல் 2.99. நைன்த் பொசிஷன்ல நீ நான் காதல் சீரியல் 2.90. 10th பொசிஷன்ல முத்தழகு சீரியல் 2.59. 11th பொசிஷன்ல செல்லம்மா சீரியல் 2.43. 12th பொசிஷன்ல தங்கமகள் சீரியல் 2.36. 13th பொசிஷன்ல பொன்னி சீரியல் 2.30. 14th பொசிஷன்ல மோதலும் காதலும் சீரியல் 1.77. ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த முறை நடந்திருக்கு. முக்கியமா விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பர்டிகுலராக சொல்லணும். முக்கியமா சிறகடி காசை ஸோ 0.1 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து டிஃபரன்ஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஃபில்லர் எபிசோட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய எபிசோட்ஸ் கிடையாது சிறகடி காசில. ஸோ அதுவுமே வாங்கியிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் பாகியலட்சுமி சீரியல் வந்து லாஸ்ட் வீக் 7.5. இந்த வாரம் வந்து 8.8. ஸோ நியர்லி 1.3 ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து பாகியலட்சுமி சீரியல் வந்துட்டு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஸோ இதுக்கப்புறம் முடிச்சிடலாம், ஸ்டோரி நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம நிறைய சொல்லணும் அப்படின்னாலுமே கூட பாகியலட்சுமி சீரியல் தான் வந்து 8:30 ஸ்லாட்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோலாம் ரேட்டிங்ஸ் டவுன் ஆகாது, அவ்வளவோ இன்க்ரீஸ் ஆகாது, சட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் பாகியலட்சுமி இல்லை அப்படின்னா வேற எந்த ஒரு சீரியலுமே 8:30ல சர்வை பண்ணுமான்னா அதுவுமே கஷ்டம். அதே போல பாகியலட்சுமி இல்லை வேற ஏதாவது சீரியல் அந்த இடத்துல இருந்து டவுன் ஆச்சுன்னா சிறகடி காசியுமே அதை சேர்த்து டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ பாகியலட்சுமி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்வேன். பாண்டியன் ஷோ சீசன் 2 வந்துட்டு 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதே போல சின்ன மருமகள் சீரியலுமே மெயின்டைன் பண்றாங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வீக் நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டோம், ஏன்னா லாஸ்ட் வீக் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது தொடர்ந்து இந்த வீக் நாங்கள் டவுன் ஆகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இல்லைனாலுமே கூட மெயின்டைன் பண்றாங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வாரம் அவங்களுமே வந்து 0.3 ரேட்டிங்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல தான் ஆக கல்யாணம் சீரியலும் 0.5 ரேட்டிங்ஸ் கிட்ட அதிகம். மகாநதி சீரியல் லாஸ்ட் வீக் 4.6, இந்த வாரம் வந்து 5.2. பெரிய விஷயம். அதுக்கு ரீசன் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அப்படின்னு சொல்வேன். லாஸ்ட் வீக் மகாநதியுடைய எபிசோட்ஸ்மே நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் மகாநதியுடைய எபிசோட்ஸ் நல்லா இருந்தாலும் ரேட்டிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அதே போல் நீ நான் காதல் சீரியல் 3.1 3.7 இப்போ வந்து ரொம்ப ஃபயராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த அர்பன் பிளஸ் ரூரல்லையுமே செகண்ட் பொசிஷன் வந்து 0 இருந்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இந்த வாரம் அதை பீட் பண்ணி நீ நான் காதல் சீரியல் வந்து செகண்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 o'clock ஸ்லாட் சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க நினைக்கிற சேனல் சைட்லேருந்து. அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் லாஸ்ட் வீக் 2.9, இந்த வாரம் 3.6. பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ மகாநதி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசலாம். பட் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்துட்டு இவங்க மோதலும் காதலும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாது, அதே ரேட்டிங்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. பட் அது இருந்துமே இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. அது வெறும் இந்த எபிசோட்ஸ் அந்த ப்ரோமோஸ் மட்டும் வச்சு அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயம் தான். ஸோ லாஸ்ட் வீக் கொஞ்சம் ட்ராக், அதை விட இந்த வீக் எபிசோட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஹோப் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னுமே நல்ல ரேட்டிங்ஸ் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல சக்திவேல் சீரியலா இருக்கட்டும், ஸோ அவங்களுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. பட் அந்த முத்தழகு இவங்களா இருக்காங்களே, ஸோ தொடர்ந்து வந்து டவுன்ல தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட் வீக் 2.7, இவங்க மட்டும் 2.5. அதே போல மிச்ச சீரியல்ஸ் எல்லாமே 2+ ரேட்டிங்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனா இல்லை அப்படின்னு சொல்வேன். முக்கியமா பொன்னி சீரியல். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு பொன்னி சீரியல் ஏதோ குரூப்ல ஓரளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருந்தாச்சு. பட் இப்போ வந்து தனியாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டோரி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க தங்கமகள் சீரியல் அவ்வளோ ரேட்டிங் வாங்குது அப்படின்னு சொல்லும்போது பொன்னி சீரியல் இன்னும் அதை விட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதா. பட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸோ பொன்னியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். Thanks for watching and bye.